இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இந்த LangChain அப்படின்ற அந்த டெர்மினாலஜி பத்தி ஒரு அவேர்னஸ் இருக்கு. பட் வை இட் இஸ் வெரி பவர்ஃபுல் அப்படின்ற அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இங்க கொஞ்சம் பேத்துக்கு தான் தெரியும். So today you are going to clearly understand 5 real problems that LangChain solves. Problem number 1, chaining steps. Number 2, memory. Number 3, tool and API integration. Number 4, agents and its reasonings. Number 5, scaling to production. So இந்த மாதிரி 5 முக்கியமான ப்ராப்ளம்ஸை இந்த LangChain வந்து சால்வ் பண்ண போகுது. கத்துக்க ரெடியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். This is your AI coach John. ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் தட் LangChain சால்வ்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம இன்னைக்கு வந்து கற்றுக்க போகிறோம். பட் இந்த டாபிக் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான டாபிக். ஸோ நீங்கள் வந்து இந்த GenAI படிச்சுட்டு இருக்கீங்க, ஏஜென்டிக் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இல்லை அப்படின்னாலும் பாருங்கள், இந்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த GenAI வேர்ல்டில் ஒரு பிகினர் பெர்ஸ்பெக்டிவில் தான் நான் டீச் பண்ணுவேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம சேனலுக்குனுடைய கோல் என்ன அப்படின்றதுலாம் நம்ம சொல்லிடலாம். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு புரியணும் அப்படின்ற மாதிரி தான் நான் டீச் பண்ணுவேன். பட் இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சுட்டு என்னுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இந்த செஷனில் புரியுதா இல்லை காம்ப்ளெக்ஸாக இருக்குதான்னு மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. The more comments I get, the more faster I can go and produce such type of contents for you, so that நீங்கள் இதை எடுத்து உங்களுடைய டெய்லி ஒர்க்கில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சேனலில் வந்து நீங்கள் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த AI டாபிக்ஸ்லாம் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை தமிழில் சிம்பிளிஃபைடாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரியான டாபிக்ஸ் தான் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வந்து டீச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம இந்த செஷனுடைய அஜெண்டா என்ன அப்படின்றத ஒன் மோர் டைம் குயிக்காக பார்க்கலாம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் LangChain அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்ட் விஷயம், 5 ப்ராப்ளம்ஸ் தட் LangChain சால்வ்ஸ். இந்த 2 டாபிக் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். எதனால இந்த என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்றத ஸ்கிரிப்டையும் வச்சு நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் வாட் இஸ் LangChain அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் LangChain தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி LangChain வரத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஒன்ஸ் பார்த்துருவோம். ஸோ பிஃபோர் ஃபியூ இயர்ஸ் வந்து இந்த ChatGPTலாம் என்ன ஆகும்னா, வாட்ஸ் த வெதர் டுடே இன் பெங்களூர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஸ்டின்லாம் கேட்டிங்கன்னா, அந்த மாடல் இன்கரெக்ட்லி சேஸ் சம்திங், ஏதாச்சும் ஒன்று ஹாலுசினேட் பண்ணி பதில் சொல்லிடும். அது எப்படி ஹாலுசினேட் பண்ணி பதில் சொல்லுன்றதுக்காக நான் ஒரு கோடெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்கள். வை? பிகாஸ் இட் வாஸ் நாட் கனெக்டட் வித் தி வெதர் API டூல்ஸ் earlier from ChatGPT. இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வெதர் API டூல்ஸ்லாம் கனெக்ட் பண்ணாதனால அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று ஆன்சர் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் ஒரு PDFல அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த PDFல ஃபர்ஸ்ட் அப்லோட் ஆயிக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க. பட் கொடுத்தாலும் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் there is no option to upload PDFs ஃபர்ஸ்ட். அதே மாதிரி why? Because it can't extract the information present inside the PDFs. அது வந்து பண்ணாது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் அந்த கான்டெக்ஸ்ட் வந்து அதனால் மெமரி பண்ணிக்க வச்சு, அதாவது மெமரி அதோட பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் ஸ்டோர் பண்ணிக்க முடியல. ஸோ இது PDF இல்லாமல் இப்போ நம்ம வந்து இந்த MP3 ஃபைல்ஸ், PPT, இந்த மாதிரி PNG இமேஜஸ்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுன்னு கேட்குறோம். பட் முன்னாடி இதெல்லாம் கிடையாது. பட் இப்போ இதெல்லாம் வரதுக்குண்டான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட்ஸ் வேர் திஸ் LangChain comes into the picture. இப்போ இந்த LangChain வந்து என்ன, வாட் இஸ் LangChain and என்ன மாதிரியான ப்ராப்ளம் இது சார்ட் அவுட் பண்ணுது அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். So first விஷயம், LangChain is like a toolbox or a framework that makes it easy to connect your LLM to outside data sources. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ChatGPT-குள்ளே இருந்து நீங்கள் வந்து வெளியில் கனெக்ட் பண்ண முடியாது. ChatGPT-குள்ளே தான் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். எனக்கு வெதர் என்னன்னு சொல்லு. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது என்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கூடனா வேறு இடத்துல லொக்கேஷன் வந்து ஹிட் ஆகணும், கூகுள் மேப்ஸ் ஹிட் ஆகணும், வெதரில் API ஹிட் ஆகணும். இந்த மாதிரிலாம் வெளியில் அவுட் சைட் டேட்டா ரிசோர்ஸோட கனெக்ட் பண்ண முடியாது, PDFஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ பட் இப்போ LangChain வரும்போது இட் கேன் கனெக்ட் யுவர் LLM. அந்த ChatGPTன்ற அந்த LLM, GPT அப்படின்ற அந்த LLM லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எடுத்து மற்ற டூல்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று, ஆட் மெமரி, அதாவது ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணி ஃபஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி லேயரை வந்து ஆட் பண்ணி முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஃபுல் கான்டெக்ஸ்ட்டை கூட ஆட் பண்ணிக்கிறதுக்கான மெமரி லேயர் கூட இதில் இருக்குது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் செயின்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் ஃப்ளோ, அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் நீ என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் நீ என்ன பண்ணணும், தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், அது மாதிரி உள்ள வந்து ப்ராம்ப்டிங் செயின்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கலாம். நான் இந்த டாபிக் பற்றி ஆல்ரெடி
பேசியிருக்கேன். பட் இது 3த்தையும் எக்ஸ்பிளிசிட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. அது எல்லாமே நான் கோடோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அப்படி LLM, வாட் இஸ் LangChain அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த LangChainன்றது இனிமேட் நீங்கள் யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண போனால் இந்த CAB அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. LangChain இஸ் நத்திங் பட் டூல் பாக்ஸ் தட் makes it easy to CAB அப்படின்னா connect your LLM to outside resources. Second, adds memory layer. Third வந்து பார்த்தீங்கன்னா B, அது என்னன்னா build chains. It is able to build chains inside. இதான் வந்து பார்த்தீங்கன்னா what is LangChain. So note, without LangChain வரும்போது it's a raw brain. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹிட் பண்ணுறீங்க, அது ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஹிட் பண்ணுறீங்க, அவுட்புட் கொடுக்கும். பட் வித் LangChain உள்ளர வந்து அது ஒரு AI பிரெயின் இருக்குது, ப்ளஸ் நிறைய டூல் பாக்ஸ் வந்து உள்ள இருக்குது, நிறைய டூல் கிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதில் மெமரி லேயருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மெமரி ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஒர்க் ஃப்ளோ கூட எந்த செயின் முடிச்சு எந்த செயின் பண்ணும் அப்படின்றத ஃபுல்லாகவே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வித்தவுட் LangChain என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு, LangChain வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணி சொல்யூஷன் கொடுத்துருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நம்ம வந்து 5 ப்ராப்ளம் தட் LangChain சால்வ்ஸ் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வித் கோட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் செயினிங் ஸ்டெப்ஸ். LangChain வரதுக்கு முன்னாடி டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செயினிங் மல்டிபிள் டாஸ்க்ஸ் வித் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், எக்ஸாம்பிள் ஜெனரேட்டர் கம்பெனி நேம் தென் அ ஸ்லோகன் இஸ் நார்மலி மெஸி. அதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, இந்த ப்ராம்ப்ட் 10 டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரே ப்ராம்ப்டில் வந்து இன்புட்டாக கொடுத்தாலும் இப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரே ப்ராம்ப்டில் 10 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்றீங்க. பட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது இந்த ப்ராம்ப்ட் நியூ ப்ராம்ப்ட் வந்து இதோட போய் ஹிட் ஆகணும். அப்போ தான் ப்ராம்ப்ட் A இஸ் ஹேஸ் டு ஹிட் ப்ராம்ப்ட் B. அந்த செயினிங் வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்டர்னலாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த மிஷின்ஸ், பிஹைண்ட் த சீன்ஸ், BTSன்னு சொல்லுவோம் இல்லையா, பிஹைண்ட் த சீன்ஸ். அதே மாதிரி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல பிஹைண்ட் த சிஸ்டம், அந்த ChatGPT பின்னாடி எப்படி நடந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நார்மலாக வந்து அந்த மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்கிற முன்னாடி எழுதுங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த செயினிங் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. அதான் ப்ராப்ளம். யூ ஹேவ் டு பாஸ் அவுட்புட்ஸ் அரௌண்ட் மேனுவலி, ஹேண்டில் எரர்ஸ், இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ். டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ LangChain இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா LangChain's built-in chaining lets you create pipelines of steps where the output of one feeds into the next, all managed cleanly. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் உதாரணம் கூட நான் வந்து காமிக்கிறேன் வித் கோட் இம்ப்ளிமெண்டேஷனோட. இப்போ உங்களுக்கு வந்து இங்கே தெரியுது செயினிங் ஸ்டெப்ஸ். இதெல்லாம் வந்து நான் கீழே CLSன்னு கொடுத்துட்றேன், கிளியர் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வந்து விஷுவல் கோட் ஸ்டுடியோவில் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து என்னால் தர முடியாது, பிகாஸ் இதில் வந்து ஒரு API கீ இருக்குது. பட் அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேவையான பாருங்கள், LangChainலாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் API கீ வந்து இன்டெகிரேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ன்றது LangChainக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் எத்தனை டெம்ப்ளேட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். ஸோ generate a creative company name for a product, that is அப்படின்னு ப்ராடக்ட்டை போடுறேன். write a catchy slogan for the company நேம் வந்து போடுறேன். ஓகே, இதனால பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ LLM வந்து கால் பண்ணுறேன், ChatGPT LLM வந்து கூப்பிட்டேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் செயின்ஸ். இப்படி தான் நம்ம செயின்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். கம்பெனி ப்ராம்ப்ட் இது இருக்கு இல்லையா, இது LLM ஃபஸ்ட்டு ஹிட் ஆகணும். இது ஒரு இந்த ப்ராம்ப்ட் எடுத்து LLMோட ஹிட் ஆகிக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகன் ப்ராம்ப்ட் அப்படின்ற இந்த ஸ்லோகன் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, இது LLMோட கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அப்படின்ற மாதிரி இதுக்குள்ள நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எத்தனை வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மல்டிபிள் செயின்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால எந்த ஆர்டரில் சீக்வன்ஸ் வந்து ரன் பண்ணணும் அப்படின்றது LangChainக்குள்ளே இருக்குது, ரன்னபிள் சீக்வன்ஸ் சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், கம்பெனி செயின் வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். அதாவது இந்த கம்பெனி ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் கம்பெனி நேம் ஃபார் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறமா லாஸ்ட் ஸ்லோகன், இது இந்த ப்ராம்ப்ட் முடிச்சதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் ஸ்லோகன் செயின்ன்றது என்னது, ஸ்லோகன் ப்ராம்ப்ட். அப்போ ரைட்டு கேட்சி ஸ்லோகன் அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்ட் எடுத்துன்னு சொல்கிறத நான் வந்து இங்கே ரன்னபிள் சீக்வன்ஸில் போட்டேன். இந்த பைப்லைன்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டு இதை வந்து நான் இப்போ இன்வோக் பண்ணுறேன். அப்போ இந்த ப்ராடக்ட் நேம் இங்கே இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட் நேமை என்ன சொல்லியிருக்கேன், ஜென்ரேட்டர் கம்பெனி நேம் ஃபார் அ ப்ராடக்ட் தட் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் இந்த எழுத போகிறேன். இப்போ இதை வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். கீழே வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வரும் பாருங்கள். எஸ், ஸோ ஈகோசிப் ஹார்மனி சேவர் சஸ்டைனபிலிட்டி, இதுதான் வந்து கம்பெனி நேம். கரெக்டாக ஈகோசிப் ஹார்மனி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் என்ன போட்டிருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ப்ராடக்ட், ஃபஸ்ட்டு கம்பெனி செயின் என்ன, நான் வந்து இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில்ஸ் அப்படின்ற அந்த ப்ராடக்ட் நேமை கொடுத்துருக்கேன். ஸோ ஜெனரேட்டர் கம்பெனி நேம் ஃபார் அ ப்ராடக்ட் தட் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கம்பெனி நேம் வந்து ஈகோசிப் ஹார்மனி. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ரன்னபிள் சீக்வன்ஸில் அந்த ப்ராம்ப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஸ்லோகன் செயினுக்குள்ளேயும் போன்னு சொல்லிட்டு ரைட் அ கேட்சி ஸ்லோகன் ஃபார் த கம்பெனி நேம் ஈகோசிப் ஹார்மனி. அப்போ சேவர் சஸ்டைனபிலிட்டி ஒன் ஸ்டெப் அட் அ டைம்.
இந்த மாதிரி எத்தனை கேட்சி எத்தனை ப்ராம்ப்ட்ஸ் வேணால் உள்ள இன்டர்னலாகவே கனெக்ட் ஆகி ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த LangChain யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த செயினிங் ஸ்டெப்ஸ்ன்றதை பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் ஆஃப் இதுக்கு முன்னாடி LangChain வரதுக்கு முன்னாடி இது பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ LangChain வந்ததுக்கப்புறம் சிம்பிளாகவே நம்ம வந்து ஈஸியாக அந்த செயினிங்ன்ற கான்செப்ட் போட்டு ரன்னபிள் சீக்வன்ஸை போட்டு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் கொடுக்கும்போது எந்த ப்ராம்ப்ட் ஃபர்ஸ்ட் வரணும் எந்த ப்ராம்ப்ட் செகண்ட் வரணுன்ற அந்த ரன்னபிள் சீக்வன்ஸில் போடும்போது நீங்கள் எத்தனை ப்ராம்ப்ட் வேணும் எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ராப்ளம் தட் LangChain சால்வ்ஸ். நம்பர் 1. இப்போ ப்ராப்ளம் நம்பர் 2க்கு போயிடலாம். ப்ராப்ளம் ஆஃப் மெமரி என்னன்றது பாருங்க. LLM applications often forget context. Previous memory, user info or meta, intermediate state. நம்ம இதெல்லாம் போட்டிருப்போம். இதெல்லாம் வந்து மெமரி வந்து ஃபர்கெட் பண்ணிடும். பட் LLM குள்ள அந்த மெமரி லேயர் ஆட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ யூசர்ஸ் கெட் இம்பர்சனல் அண்ட் ரிப்பீட்டட் மெசேஜ் அண்ட் டெவலப்பர்ஸ் ஹேவ் டு இன்வென்ட் கிளங்கி ஸ்டேட் ட்ராக்கிங். அது என்னென்னலாம் அப்படின்றத போட்டு கோடா போட்டு தள்ளுவாங்க. பட் இப்போ இந்த LangChain ஃப்ரேம்வொர்க் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதெல்லாம் தேவை கிடையாது. பிகாஸ் வெரி சிம்பிளா ஒரு பேராமீட்டர் மட்டும் ட்வீட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அதான் இங்க போட்டிருக்கேன். LangChain includes memory modules that automatically manage history, user context or even custom state, so your models respond smartly like a real conversation. இதுக்கு ஒரு உதாரணம் வந்து நம்ம பார்த்தரலாம். இப்போ நான் இங்க எழுதி வச்சிருக்கேன் மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து CLS போட்டு நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த கோடை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டைம் குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க. LangChain மெமரிக்குள்ள கான்வர்சேஷனல் பஃபர் மெமரி அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த OpenAI கீயை போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த LLM வந்து கால் பண்ணிட்டு கான்வர்சேஷனல் பஃபர் மெமரி ரிட்டர்ன் மெசேஜ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா தான் ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கான்வர்சேஷன் செயினில் LLM கூப்பிட்டோம் மெமரிக்குள்ள இந்த மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக நீ வந்து இந்த கான்வர்சேஷன் பஃபர் மெமரி கூப்பிட்டாலே அதை வச்சுக்கிட்டதுனால இப்போ நான் அதை வந்து நான் ரன் பண்ணுறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகிடும். இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகிடும். இங்கே பிரிண்ட் ஆயிருக்கா கான்வர்சேஷன் ஸ்டார்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா கான்வர்சேஷன் குள்ள இந்த LLM குள்ள ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள நான் இன்புட் பாஸ் பண்றேன். ஹை பிளானிங் டு ட்ரிப் டு ஜப்பான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு தெரியறதுக்காக அந்த யூசர் ஹை பிளானிங் டு ஜப்பான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். பாருங்க யூசர் வந்து ஹை பிளானிங் டு ட்ரிப் டு ஜப்பான். அப்போ அசிஸ்டன்ட் வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்ற இந்த ரெஸ்பான்ஸை நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். தட் சவுண்ட்ஸ் அமேசிங். ஜப்பான் இஸ் சச் அ டைவர்ஸ் அண்ட் ஃபேசினேட்டிங் கண்ட்ரி வித் ரிச் கல்ச்சர், டெலிஷியஸ் ஃபுட். டு யூ ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் பிளேசஸ் இன் மைண்ட் தட் யூ வாண்ட் டு விசிட் ஆர் ஆஃபன் லுக்கிங் ஃபார் சஜஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருச்சு. இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் கான்வர்சேஷன் ப்ரெடிக்ட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். கேன் யூ சஜஸ்ட் 3 மஸ்ட் விசிட் பிளேசஸ். அப்போது இப்போ இந்த மெமரி லேயர் வந்து உள்ள ஆட் பண்ணலை, அதாவது இந்த மெமரின்றதை ஆட் பண்ணலை அப்படின்னா அது வந்து என்ன 3 பிளேசஸ் முன்னாடி நம்ம ஜப்பான் தான் பேசியிருக்கோன்றது அதுக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த மெமரி அப்படின்ற இந்த கான்வர்சேஷன் பஃபர் மெமரி LLM குள்ள இருக்கிறது நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். LangChain குள்ள இருக்கிற நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ கேன் யூ சஜஸ்ட் 3 பிளேசஸ்னு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே எங்கே நான் பாருங்க கேன் யூ சஜஸ்ட் 3 பிளேசஸ். அப்சல்யூட்லி ஹியர் ஆர் 3 மஸ்ட் விசிட் பிளேசஸ் இன் ஜப்பான் சொல்லிட்டு டோக்கியோ, கியாட்டோ, ஹிரோஷிமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், நான் திருப்பி கேட்குறேன். இன்னொரு 3வது கொஸ்டின் என்ன, வாட் கண்ட்ரி டிட் ஐ சே ஐம் விசிட்டிங் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஜப்பான் சொல்லணும். யூசர் இட் வாட் கண்ட்ரி டிட் ஐ சே ஐம் விசிட்டிங், யூ மென்ஷன் தட் யூர் பிளானிங் டு ட்ரிப் டு ஜப்பான். அப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சு ஹவு இட் இஸ் இந்த LangChain அப்படின்ற இந்த ஃப்ரேம்வொர்க் வந்ததுனால எப்படி நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் ஆஃப் மெமரியை வந்து நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா செயினிங் ப்ராப்ளம் வந்து LangChain சார்ட் அவுட் பண்ணுது. செகண்ட் ப்ராப்ளம் மெமரி அப்படின்றது முடிஞ்சிச்சு. இன்னும் 3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சீக்கிரமாக பார்க்கலாம். ப்ராப்ளம் ஆஃப் டூல் அண்ட் API இன்டெகிரேஷன். அதாவது என்னன்னா மோஸ்ட் LLMs இந்த GPT அது எல்லாமே can't look up info, access databases and interact with other services out of the box. உள்ள இருந்து நீங்க LLMs கோடிங்ல இருந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த டூல்ஸை வந்து அதாவது வெதர் API அப்புறம் அதெல்லாம் நீங்கள் வந்து டேப் பண்ணி எடுக்க முடியாது நிறைய LLMsனால. ஸோ அதனால தான் என்ன பாருங்க டையிங் எவ்ரி திங் டுகெதர் இஸ் மோர் ஒர்க் தேன் ஆக்சுவல் ஃபீச்சர் பண்ட்லிங். எல்லா API உள்ள போட்டு கோட் எழுதுங்கிறது பெரிய வேலை. பட் இந்த LangChain மூலமா மேக்ஸ் இட் டெட் சிம்பிள் டு ஆட் டூல்ஸ், API connectors, so your LLMs can access external data, call APIs, search the web or integrate with the databases all through plug and play adapters. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா LangChain ஃப்ரேம்வொர்க் நீங்கள் இம்போர்ட் பண்ணி அதுக்குள்ள மல்டிபிள் டூல் பாக்ஸ் நான் கான்செப்ட் சொல்லியிருக்கேன்னா அந்த டூல்ஸில் நீங்கள் மேனுவலாகவும் எழுதலாம், நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய கனெக்டர்ஸும் கால் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றது நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நான் காமிக்க போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து CLS போட்டு கிளியர் பண்ணிடலாம். இப்போ டூல் API இன்டெகிரேஷன் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம வந்து கீழே தள்ளிடலாம். இப்போ இங்கே பாருங்க அதே மாதிரி நான் ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு இப்போ டூல் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதுக்குள்ள நான் மேனுவலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு டூல் அப்படின்ற மாதிரி கணக்கில் வெதர் எழுதியிருக்கேன். இந்த வெதருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கோவா, லண்டன், இது வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு டிக்ஷனரி மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் அந்த வெதர் இஸ் இந்த லொக்கேஷன் இஸ் காமன் பிளஸ் அப்படி மாதிரி இருக்கும். அதாவது கோவாவும் லண்டன், நியூயார்க் அந்த மாதிரி 3 இன்புட்டில் அந்த இடத்துல என்னன்ற மாதிரி யூசர் இன்புட் வரல அப்படின்னா இதை வந்து பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து
இந்த LLM வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜிபிடி வந்து உள்ள கூப்பிடுறோம், டூல்ஸ்குள்ள வெதர்னு வச்சிருக்கோம். இப்போ பாருங்க இனிஷியேட் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள டூல்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த வெதர் அப்படின்ற மாதிரி இனிஷியேட் ஆகும், அதுக்கப்புறம் இந்த வெதர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வரும், LLM வருது. ஏஜென்ட் டைப்ல நம்ம 0 ஷார்ட் ரியாக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் இப்படி தான் நமக்கு அவுட்புட் வேணும்னு கொடுத்துருக்கோம். வெர்போஸ் அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுதான் query. Can you tell me which the weather in New Delhi along with the temperature கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். இந்த நியூ டெல்லி அப்படின்றது இந்த கோவா, லண்டன், நியூயார்க்கில் இல்லை. அதனால என்ன பண்ணுன்னு சொல்லிட்டேன், the weather in Delhi is calm and pleasantன்னு ஒரு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி போகுதுன்றது பார்த்துடலாம். என்டரிங் நியூ ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் செயின் அப்படின்னு போட்டு ஐ நீட் டு அப்டேட் த வெதர் ரிப்போர்ட் ஃப்ரம் நியூ டெல்லி விச் இன்க்ளூட்ஸ் த டெம்பரேச்சர். ஆக்சுவலி இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் இந்த ஜிபிடிக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன அர்த்தம், சாரி இது LLMஸ்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் ப்ளஸ் ஆக்ட் என்ன பண்ணுதோ அதை வந்து ரீசன் பண்ணி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை அது வந்து அதுவாகவே சொல்லணும். அதுதான் இங்கே போட்டிருக்கும். அப்போ அப்சர்வேஷன் த வெதர் நியூ டெல்லி இஸ் காமன் பிளசன்ட் டுடே அப்படின்னு. அது இப்போ தாட்ன்றது என்ன திங்க் பண்ணியிருக்கு, ஐ ஹவ் ரிசீவ்ட் அ வெதர் ரிப்போர்ட் ஃப்ரம் நியூ டெல்லி பட் இட் டஸ் நாட் இன்க்ளூட் த டெம்பரேச்சர் ஸ்பெசிஃபிகலி. ஐ மே நீட் டு கிளாரிஃபை இஃப் டெம்பரேச்சர் டீட்டெயில்ஸ் ஆர் அவைலபிள் பட் ஃபார் நவ் ஐவ் காட் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஓவரால் கண்டிஷன்ஸ். எதனாலனா இங்கே நியூ டெல்லின்னு இல்லை, பட் ஆனால் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஃபினிஷ்டு செயின் டூல் இன்டெகிரேஷன் இங்கே வந்து போட்டிருக்கேன் பாருங்க. டூல் இன்டெகிரேஷன் ரிசல்ட் ரெஸ்பான்ஸை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நான் இங்கே வந்து அவுட் சைட் டேட்டா வந்து நான் ரிசோர்ஸோட கனெக்ட் பண்ணல. பட் இங்கே என்னன்னா இந்த மாதிரி டூல்ஸ் அப்படின்ற மாதிரி LangChain டூல்ஸ் அதுக்குள்ளே நான் கனெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி நிறைய APIs ஒரு டூல்ஸை வந்து நான் இங்கேயே மேனுவலாக பில்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் போகும்போது நம்ம வந்து மல்டிபிள் APIs கூட உள்ள நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு நிறையவே இருக்குது. அதில் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து மூணாவது ப்ராப்ளம் டூல் ஆஃப் API இன்டெகிரேஷன்ஸ், இதுவுமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்குது, அதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். Problem of agents and reasoning. இப்போ தான் நம்ம பார்த்தோம். Most large language models apps just is answered in a single shot. They can't break down complex problems, decide what to fetch or use to tools like sequence like a real-time assistant. But இப்போ நம்ம வந்து LangChain வச்சு பண்ணியிருக்கிறதுனால LangChain offers agents with reasoning powers. They plan steps, choose which tools to use, ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் வித் டூயிங் எல்லாமே நம்மளுக்கு இங்கே காமிச்சது இல்லையா. எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நானே இங்கே பில்ட் பண்ணியிருக்கேன், இப்போ காமிச்சிருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT's டீப் ரிசர்ச் மோட் ஆக்டிவேட் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் ஜிபிடிலாம் போனீங்க அப்படின்னா அது இப்போ போல டியூ டு 15 மினிட்ஸில் முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே டீப் ரிசர்ச் அப்படின்ற மாதிரி மாடலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றது நம்மளுக்கு வந்து உள்ள திங்கிங் என்ன திங்கிங் கேப்பபிலிட்டி பண்ணுது அப்படின்றது நம்ம வந்து விஷுவலாக பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து LLMs வச்சு பின்னாடி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த LLMs கூட இந்த LangChain ஃப்ரேம் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மேக்ஸ் ரியலி வண்டர்ஸ். அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியில் இந்த பிஹைண்ட் த மிஷின்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை நான் வந்து 4th ப்ராப்ளம் இந்த LangChain வந்ததுக்கப்புறம் எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் முக்கியமான ப்ராப்ளமுக்கு போவோம். ப்ராப்ளம் ஆஃப் ஸ்கேலிங் டு ப்ரொடக்ஷன். உங்களுடைய இது என்ன பாயிண்ட் அப்படின்னா எழுதிருப்பாங்க. என்ன பெரிய ப்ராப்ளமோ நாங்களும் ஒரு சில ப்ராடக்ட்ஸில் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம், டூல்ஸில் பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யுவர் ப்ரோட்டோடைப் ஒர்க்ஸ் லோக்கலி பட் பிரேக்ஸ் அட் ஸ்கேல். சிங்கிள் யூஸராக நம்ம வந்து ஆன்போர்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு 3 யூஸர் பண்ணும்போது ஒரு புது பிரச்சனை வரும், 5 யூஸர் வரும்போது புது பிரச்சனை வரும், 9 யூஸர் வரும்போது புது பிரச்சனை வரும். அது திடீர்னு அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, திடீர்னு ஸ்டக் ஆகிடும், வேறு ஏதோ அவுட்புட் கொடுக்கும், ஒருத்தருக்கு தான் ரெஸ்பான்ஸ் வரும், இன்னொருத்தருக்கு வர, இந்த மாதிரி பல ப்ராப்ளம் இருக்கும். ஸ்லோ ரெஸ்பான்சஸ், மெமரி இஷ்யூஸ், பாட்டில் நெக்ஸ் அண்ட் யூ கான் பிளக் இட் இன்டு கிளவுட் இன்ஃப்ரா ஈஸிலி LangChain இல்லாமல். ஸோ LangChain வந்ததுக்கப்புறமா LangChain இஸ் அ ப்ரொடக்ஷன் ஃபோக்கஸ்டு கோட். LangChain வந்து ப்ரொடக்ஷனில் எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இன்டெகிரேட்ஸ் வித் கிளவுட் டேட்டா பேசஸ், ரன் அசிக்ரோனஸ் ஃபார் ஸ்பீட். அதாவது என்னன்னா மல்டிபிள் யூசஸ் வரும்போது எப்படி வந்து சீக்கிரமாக அவுட்புட் வரணும். அண்ட் டிப்ளாய் வித் Kubernetes, Redis அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த டேட்டா பேஸ்லேருந்து ஹிட் பண்ணி எப்படி எடுக்கிறது. ஆர் கிளவுட் சர்வீசஸ் ஃபார் சீரியஸ் வால்யூம். ஒரு பெரிய வால்யூம் ஆஃப் யூசர்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஆன்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. ChatGPTலாம் ஒரு டைம் எத்தனை யூசஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக. அப்போ எல்லா யூசர்ஸுக்கும் லேகே இல்லாமல் அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய அந்த லேட்டன்சின்னு சொல்லுவோம், சிங்க்ரோனஸாக எப்படி கன்கரன்சி அப்படின்ற மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. அதை ஃபியூச்சரில் நான் பேசுகிறேன். பட் இந்த LangChain அப்படின்ற இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு பண்ணதுனால இந்த மாதிரி பெரிய ஆடியன்ஸ் கூட வந்து அந்த அப்ளிகேஷனில் ஆன்போர்டாக யூஸ் பண்ணும்போது இந்த LangChainக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் கிரேடு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பாயிண்ட். இந்த LangChain அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த வந்து நம்ம கோட் வச்சு இங்கே காமிக்க முடியாது. பட் ஆனால் அது ஒரு ரியல் டைமாக நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது LangChain எப்படி பல யூசஸ் எடுத்துகிட்டு வந்து அதனுடைய ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணுது அப்படின்றது நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லாக பார்க்கலாம். அதை எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த ப்ரொடக்ஷன் கிரேட் சிஸ்டம்னா உண்மையாக கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டேட்டா சிஸ்டம் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருப்போம் அப்படின்றத ஒரு குவிக்கான ஒரு சம்மரி பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் விஷயம் வாட் இஸ் LangChain அப்படின்றத பார்த்தோம். LangChain இஸ் அ டூல் கிட் தட் இஸ் ஏபிள் டு சால்வ் அந்த கேப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். கனெக்ட் யுவர் லோக்கல் LLM டு யுவர் அவுட் சைட் டேட்டா பேசஸ்ன்றதை பார்த்துருக்கோம். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் மெமரி. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பில்ட் செயின்ஸ் கரெக்டாக. ஸோ எப்படி ஒன் பை ஒன் அது வந்து செயின்ஸ் கனெக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ராப்ளம்ஸ் தட் LangChain சால்வ்ஸ்ன்றதை ஒன்றா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் செயினிங் ஸ்டெப்ஸ், எப்படி ஈஸியாக நம்ம LangChain யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் மெமரி, எப்படி மெமரி லேயர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் LangChainக்குள்ளே இருக்கிறது. ப்ராப்ளம் ஆஃப் டூல்ஸ் அண்ட் ஏபி இன்டெகிரேஷன்ஸ்லாம் LangChain இல்லாமல் ரொம்ப கஷ்டம், பட் LangChain வச்சு நான் எப்படி பண்ணலான்றது காமிச்சிருக்கேன். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ், எப்படி LangChainக்குள்ளே வச்சு நம்ம வந்து LLMஸ்ல கால் பண்ணும்போது நம்ம ரீசனிங் மாடல்ஸில் உள்ள இருக்கிறத பார்த்துருக்கோம். ப்ராப்ளம் ஆஃப் ஸ்கேலிங் டு ப்ரொடக்ஷன், அது LangChain இல்லாமல் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, LangChain என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணுறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக நம்மளுக்கு வந்து வித் ப்ரூஃபோட நம்ம வந்து கோடிங்கோட நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் நான் சிம்பிளிஃபை பண்ணி டீச் பண்ணுவேன். பட் ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது கீழே என் கூட கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஒரு 18 மினிட்ஸ் கூட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் என் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறது ஒன்லி இந்த வித் ரெஸ்பெக்ட் டு த கமெண்ட் செக்ஷன் தான். ஸோ அதை மட்டும் எனக்கு மட்டும் புரிஞ்சிச்சு இல்லைன்றது போடுங்க. இதெல்லாம் ப்ரெசன்டேஷனில் பண்ணுறது நம்ம டீம் உள்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே கண்டென்ட்லாம் பண்ணி அவங்க ரிசர்ச் பண்ணி பயங்கரமாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி கோடுக்குலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஐம் ஜஸ்ட் ஆக்டிங் அஸ் அ மவுத் பீஸ் தான். ஸோ வி ஆர் பில்டிங் அ கிரேட் டீம். இந்த மாதிரி ஏஐலாம் ப்ராப்பராக சொல்லி கொடுத்து படிக்க வச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கும் நம்மளும் உள்ள நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஹையர் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் இஸ் சம்திங் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். அதை மட்டும் போட்டுட்டு போயிருக்கு. தட்ஸ் வாட் ஒன் அண்ட் ஒன்லி ரெக்வெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம அடுத்த செஷனில் வேற ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் எடுத்து நம்ம வந்து ரிகார்ட் பண்ணலாம். பை.